வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். அதாவது சாணக்கியர் கூறியுள்ள அத்தியாகம் 10. இதில் அர்த்த சாஸ்திரங்கிறது வாயில் நுழையாது. அதனால் ஒரு சில வரிகள் மட்டும் உங்களுக்கு கூறுகிறேன். புருஷம், சாபரதாபம், சகாரணம், ஹுர்லாகஷம், அனுபந்தம், ததாத்வம், சதே ஷகாலே ஷமிஷ்ய ச என்று கூறுகிறார். அதாவது டாக்டர் அம்பேத்கர் சட்டங்களை ஏற்றினார் என்று நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம், பெருமையாக கூறிக்கொள்கிறோம். அதற்கு முன்னாலே தோன்றியவன் சாணக்கியர். அவர் எங்கே பிறந்தார்? சோழ நாட்டில் பிறந்தவர். வட இந்தியாவிற்கு ஒரு முறை சென்றிருக்கும் போது அவரை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அவர் கையை பிடித்து இழுத்து, இந்த குடுமியான் யார் யார் இவரை அனுமதி கொடுத்தார்கள் என்று கூறி இழுத்து வெளியே விட்டதற்கு உன் நாட்டையே நான் தொலைத்து விடுவேன் என்று தன்னுடைய சுய புத்தியினால் நீதியுடன் நடந்து கொண்டவர் சாணக்கியர். வேறு யாருமல்ல, வடமொழியை கற்றவர். கூறுகிறார் பாருங்க. உத்ததாமர மத்தியத் வம் பிரதோஷ்டா தண்டஹர்மணி ராக்நஷ பக்ரதி நாம் சசுல்பதே தந்திரா சீதித அப்படின்னு கூறுறாரு. ஏன்னா எனக்கு வடமொழியெல்லாம் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆர்வம். நான் தமிழ் கற்றவள். என் பாட்டன் பாரதி கூறினார், செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று. சிந்தனை ஒன்று உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்தியன் என்று நாம் இருக்க வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் கூறிய அந்த அறிவுரைகளை தான் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சட்டங்களை ஏற்றினார் என்று. அதற்கு முன்னே சோழ நாட்டு யாரு? சாணக்கியர் வடநாட்டிற்கு போய் வெற்றி வீரனாக விளங்கியவர். தெரிந்து கொள்ளுங்கள். நீதிபதியும் மன்னனும் மக்களும் இடையே மத்தியஸ்த நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு கூறுகிறார் பாருங்கள். எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்கு காலங்களையும் வகுத்து கூறியிருக்கிறார். குற்றம் செய்தவனையும் குற்றத்துக்கான காரணத்தையும் குற்றத்தில் தன்மை அதிகம் குறைவா என்பதை அதனால் பின்னர் நேரக்கூடிய விளைவுகளையும் தற்போதைய விளைவுகளையும் தேசத்தை காலத்தை எல்லாம் கணக்கில் கொண்டு எத்தகைய தண்டனையை விதிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டும் என்று கூறி இருக்கிறார். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் அத்தியாகம் 10 பாடல் மூலம் உங்களுக்கு கூறினேன். புருஷம், சாபராதம், சகாரணம், ஹுர்லாகவும், அனுபந்தம், ததாத்வம், சதே ஷகாலே ஷ்மிஷய ச. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.